ஹலோ, இன்றைக்கி ஒரு டேஸ்டியான வெண்டைக்காய் ஃப்ரை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வெண்டைக்காவை இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக வந்து கட் பண்ணி வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு கடாயில் ஆயில் எதுவுமே ஆட் பண்ணாமல் வெண்டைக்காவை மட்டும் ஜஸ்ட் போடுங்க. போட்டுட்டு வதக்கி விடுங்க. ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு வெண்டைக்காய் வந்து வதக்கி விடுங்க. அடிக்கடி வதக்கி விடுங்க. அப்போ தான் எல்லா சைடும் வெண்டைக்காய் வந்து வேகணும். இந்த மாதிரி பண்ணுறதுனால அந்த குழப்பெல்லாம் இருக்குல்ல, வழவழன்னு ஜெல்லி மாதிரி இருக்கும்ல வெண்டைக்காயில், அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. லாஸ்ட்டில் ஃப்ரை பண்ணி முடிச்சுட்டு சாப்பிடும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி பண்ணுறதுனால குழந்தைங்களும் நல்லா சாப்பிடுவாங்க. ஸோ வெண்டைக்காய் இதிலே வந்து பாதி அளவுக்கு வெந்துடணும், ப்ரௌன் கலரில் வந்துடணும் வெண்டைக்காய். நெக்ஸ்ட்டு ஒரு தனியாக நீங்கள் ஒரு கடாயில் கூட எண்ணெய் கடுகு போட்டு தாளித்து இதில் கொட்டிடுங்க. நான் வந்து இதிலே ஓரமாக வெண்டைக்காயெலாம் வச்சுட்டு ஆயில் அப்புறம் கடுகு வந்து போட்டுட்டு இதிலே வந்து பண்ணிவிடுவேன் நான். ஸோ எண்ணெய் கடுகு போட்டதுக்கப்புறம் கடுகு பொரிஞ்சதுக்கப்புறம் 2 ஸ்பூன் மிளகாத்தூள் ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணதுக்கப்புறம் சிம்லேயே வச்சு இது ஒரு 15 மினிட்ஸ் அளவுக்கு நல்லா மூடி போடாமல் அப்படியே வச்சு ஃப்ரை பண்ணி விடுங்க. இது ஆயிலே நல்லா வேகணும். ரொம்ப ஆயில் ஆட் பண்ணாதீங்க, உங்களுக்கு தேவைக்கான அளவு ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி வச்சிங்கன்னா வெண்டைக்காய் இங்கே பாருங்கள், அந்த சைஸ்லேருந்து சுருங்கி வந்து இந்த சைஸில் வந்து இருக்கும். இந்த சும்மா சாப்பிட்டிங்கன்னா ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். குழந்தைங்களும் ரொம்ப லைக் பண்ணி சாப்பிடுவாங்க. நீங்களும் இதெல்லாம் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு சொல்லி மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். வாகைப்பூக்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.